வாவ்! செம்ம லொக்கேஷன். சூலூரில் இப்படி ஒரு லொக்கேஷனை மிஸ் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை மட்டும் நம்ம யூடியூப் சேனலில் போட்டால் வியூஸ் அள்ளிரும். தம்பி இங்கே வா. தம்பி, நீ இந்த ஏரியாவுக்கு புதுசா? ஆமாண்ணா. இது ரொம்ப மோசமான ஏரியாவாச்சே, தனியாவா வந்த? ஆமாண்ணா. சரி, இனிமேல் தனியாக வரக்கூடாது. சரிங்கண்ணா. சரி, சிகரெட் இருக்கா? இல்லைண்ணா. பீடி? அந்த பழக்கம் இல்லைண்ணா. சரி, உனக்கு அந்த பழக்கம் இல்லை, ஆனால் இந்த அண்ணனுக்கு அந்த பழக்கமும் இருக்குதே. பேக்கெட்டில் எவ்வளோ வச்சுருக்க? கொடு, அண்ணன் போய் வாங்கிக்கிறேன். வேலை பார்த்துட்டு போனேன். சூலூர் குளத்தருகே மர்ம மனிதன் நிகழ்த்தி வரும் தொடர் கொலை காரணமாக படகு துறைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த அச்சத்திற்குள்ளாகி உள்ளனர். அதனால் அங்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் கணிசமாக குறைந்துள்ளனர். கொலைகளை நிகழ்த்தி வரும் மர்ம மனிதனை பிடிக்க இன்ஸ்பெக்டர் கண்ணியப்பன் தலைமையிலான தனி குழு சூலூர் சுற்றியுள்ள சுற்றுவட்டார பகுதிகளை பாதுகாத்து வருகின்றனர். அங்கு சந்தேகத்துக்குரிய வகையில் சுற்றித் திரியும் நபர்களை அதிரடியாக கைது செய்து வருவதால் சூலூர் சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு இன்ஸ்பெக்டர் கண்ணியப்பன் ஒரு ஹீரோவை போல் தெரிகிறார்.
ஏய் வந்துட்டியா? பாத்தையாடா என்ற நிலைமைய. ஏய் என்னடா அமைதியா நிக்கிற? கயிறு அவுத்துடுறா. ஆ சார், இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல சார். சாரி சார். என்னடா சாரி மயிருன்னு? ச்சே, என்னோட தப்பு. இவனை வச்சு அவனை பிடிக்கலான் இருந்தேன். எல்லாம் கெட்டு குட்டிச்சவரா போச்சு. ஹலோ, யோ கண்ணியப்பா, நீ ஹீரோ ஆயிட்டியா? உன்னைய டிவியில ஹீரோ ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்து பேசிட்டு இருக்காங்க. சார் இல்லை இல்லை சார். சரி, அந்த கொலைகாரனை சீக்கிரம் பிடிச்சிருவியா? சார் இன்னும் 2 நாள் சார். அவனை உயிரோடவோ இல்லை குணமாவோ கொண்டு வரேன் சார். நீ சொன்ன மாதிரி மட்டும் செஞ்சிட்டீன்னா உன்னைய ஏசிபிய ப்ரமோஷன் பண்றேன். என்ன சந்தோஷம் தானே? ஆமாம் சார். அப்புறம் முக்கியமா எந்த சாவும் ஆகாம பாத்துக்க. அப்படி ஒரு வேலை ஆனா உன்னோட ப்ரொமோஷனை மறந்துடு. ஆல்ரெடி என் சொந்தக்கார பையனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. பார்த்து நடந்துக்க. முக்கியமா எந்த சாவும் ஆகாம பாத்துக்க. யோ விநாயகம், இங்க வாயா. பணத்தை கள்ள கட்டி குளத்துல இறக்கிடலாம். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா யாருக்கும் தெரியாது. நம்மளும் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யோ என்னைய அமைதியா இருக்கிற? தப்பு சார். நாமளே அப்படி பண்ணக்கூடாது சார். ஓ ஆமா இல்ல, தப்பு இல்ல. சரி, சரியா பண்ணுவோம். சந்தேகத்தின் பேரில் பிடித்து வைத்திருந்த குற்றவாளி யாரோ ஒருவரால் கொலை செய்யப்பட்டு விட்டான். கொலை நடந்த பொழுது போலீஸ்காரரான விநாயகம் பாதுகாப்பில் இருந்தார். இந்த கொலைக்கும் அவருக்கும் தொடர்பு இருப்பதாக சந்தேகம் எழுவதால் போலீஸ்காரரான விநாயகம் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். என்ன சரியா? சார், அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க சார். அப்ப மூடிட்டு நான் சொல்றது செய். யோ விநாயகம், இனி நம்ம இங்க இருக்கிற வரைக்கும் இந்த பகுதியில கொலையே நடக்கக்கூடாது. அதையும் மீறி நடந்தா வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே சார். ஏசிபிய ப்ரமோஷன் பண்றேன். முக்கியமா எந்த சாவும் ஆகாம பாத்து. இப்படி ஒரு வேலை ஆனா உன்னோட ப்ரமோஷனை மறந்துடு. ப்ளீஸ்ப்பா, ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிப்பா. நேற்று வரைக்கும் ஓகே தானே சொன்னீங்க, இன்னைக்கு எப்போ வேணாம் சொல்றீங்க? அப்பா ப்ளீஸ்ப்பா. ஹலோ ஹலோ, செக். ஃபர்ஸ்ட் எனக்கு பதில் சொல்லிட்டு உங்க வேலையை பாருங்கப்பா. ஏம்மா, பர்த்டே கொண்டாடுறதுக்கு ஒன்று போக வேண்டாம்னு சொன்னேன். இந்த குளத்துக்கு போக வேண்டாம்னு தானே சொன்னேன். ஏம்மா, பர்த்டே கொண்டாடுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா உங்களுக்கு? எனக்கு இருக்கிறது நீ ஒரே பொண்ணு தானம்மா. ஏன்பா, நான் மட்டுமா அங்க இருக்க போறேன்? என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருக்காங்க. குளத்தை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. பர்த்டே செலிப்ரேட் முடிச்சுட்டு 1 ஹவர்ல வந்துருவேன்ப்பா. ஏன்பா ப்ளீஸ்ப்பா. அதுக்கு இல்லைம்மா, குளக்கரையில் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் நான் நியூஸ்ல கேட்கும்போது ரொம்ப பயமா இருக்குதும்மா. ஏம்மா,
உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா இந்த கூட நான் என்னம்மா பண்ணுவேன்? அதுதாம்மா ரொம்ப பயமா இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காதுப்பா. நானே மெச்சூர் தானேப்பா. என் ப்ராப்ளம்ஸை நானே ஹேண்டில் பண்ணிக்குவேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா விடுங்கப்பா. சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா. சரியா? பா ஏம்மா, வேற என்ன வேணும்? பா என் வாட்சை காணப்பா. தேடி கண்டுபிடிச்சு கொடுங்கப்பா. ஏம்மா, வால் கிளாக் ஓடுதல்ல, அதை கொஞ்சம் கட் பண்றியா? பண்ணிட்டேன்ப்பா. ஏம்மா, என் பின்னாடி உன் வாட்சோட பீப் சவுண்ட் கேக்குதுமா? அப்பா வாட்ச் கிடைச்சிருச்சுப்பா. உனக்கு கண்ணு தெரியாதுன்னு யாருப்பா சொன்னது? உனக்கு கண்ணே உன் காது தான்ப்பா. பாய்ப்பா. மா, பத்திரமா போயிட்டு வா. வானம் தாலாட்ட மேகம் நீராட்ட வளரும் வள்ளி நிலவே, வாழ்வில் நீ காணும் சுகங்கள் நூறாக வேண்டும். ஹலோ அப்பா ப்ளீஸ்ப்பா ஹலோ என்னை காப்பாத்துங்கப்பா. ஹலோ, எங்கம்மா இருக்கிற? எங்க இருக்கீங்க தெரியலங்கப்பா. எங்கம்மா இருக்கிற? பின்னாடி யாரும் தலையில அடிச்ச மாதிரி இருக்குதுங்கப்பா. காப்பாத்துங்கப்பா ப்ளீஸ்ப்பா. அம்மா,
ஹலோ சார், இந்நேரத்துல இங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? சார் நீங்க? போலீஸ். சார் என் பொண்ணு ஸ்வேதா அவ ஃப்ரெண்ட்ஸுகளோட கொலக்கரைக்கு வந்தா சார். சாயங்காலம் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை காப்பாத்துங்க கதர்னா சார். கதர்னா சார். சார் என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல சார். ப்ளீஸ் சார் காப்பாத்துங்க சார் ப்ளீஸ். ஐயா பயப்படாம வீட்டுக்கு போங்க. உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆயிருக்காது, அவ வந்துருவா. இல்ல சார், இல்ல சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். இவ்வளவு நேரம் என்னை விட்டு அவ இருந்ததே இல்லை சார். சார் என் உள் மனசு சொல்லு சார், அவ இங்கதான் எங்கேயோ இருக்கிறா சார். நிச்சயமா இருக்கா சார். அவ இல்லாம நான் போக மாட்டேன் சார். கண்டிப்பா போக மாட்டேன் சார். சார் 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 அந்த கொலகாரன் அங்கதான் இருக்கான் சார். சார் சார் நானும் வரேன் சார். என்னை கூட்டி போங்க சார் ப்ளீஸ். உன்னைய ஏசிபிய ப்ரமோஷன் பண்றேன். வாங்க சார் போலாம். டோ நீ போயா, எனக்கு கொலகாரன்னா பயமையா? ஐயோ அம்மா. சார் எங்க சார் இருக்கீங்க? சார் இங்கதான் இருக்கிறேன். யோ விநாயகம், அந்த பக்கம் போய் பாரியா. யோ விநாயகம். சரிங்க சார். சார் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களா சார்? ஹெல்ப்பா? நீங்களா? சரி பண்ணுங்க. சார் என்ன பெரியவரே? என் பொண்ணு இங்கதான் இருக்கிறா சார். இங்கதான் இருக்கிறா. எப்படி சொல்றீங்க? என் பொண்ணோட வாட்ச் சத்தம் நல்லா கேக்குது சார். ஆமா. உலகாரம் மட்டும் கிடைக்கும், உன்னைய இங்கேயே சூட் பண்ணி புதைக்கிறேன். சார் எதையோ தூக்கி வீசினீங்களா சார்? இல்ல, சத்தம் கேட்டுச்சுங்க சார். மரத்திலிருந்து ஏதாவது விழுந்திருக்கு. ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்க. சார் அந்த பக்கம் போங்க சார், அங்கதான் கேக்குது. மூச்சில்ல.
நானும் எத்தனை கொலையத்தாண்டா மறைக்கிறது. ஏய், என் பொண்ணை எங்கடா வச்சுக்கிற? அவ பாவண்டா, என் கூட அனுப்பிச்சு வச்சிடுறா. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. இல்லைன்னா எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அம்மா, ஏய், ஏய், உன்னை விட மாட்டேன், விட மாட்டேன். உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா இந்த குருட நான் என்னம்மா பண்ணுவேன்? பா பா பார்க்க அம்மா